Saif Al Gobas இந்த ஏரியாவில் தான் நான் நிற்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சைடில் வீடுகள் ஷேக் ஜாயித் மாஸ்க் எப்படி இருக்குது அதை எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு டெலிவரிக்காக வந்தேன். அந்த வந்த இடத்துல வந்து இந்த ஏரியாவே ரொம்ப அந்த குளிர்ச்சியாகவும் ஒரு இதாகவும் இருந்துச்சு. அதோட எடுத்து போடுவேன்னு சொல்லிட்டு தான் ஷேக் ஜாயித் மாஸ்க் அப்படியே பேக் சைடில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் சரி இதை எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக எடுத்து போடுறேன். இந்த ஏரியாவை ஒரு நல்லா வாக்கிங் ரன்னிங் இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அபுதாபியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயமாக தான் இந்த ட்ராக்கிங் வாக்கிங் ரன்னிங் ட்ராக்கிங் வந்து போட்டுட்ருக்காங்க. அதோடைய முழுமையான வீடியோ இதில் போடுறேன். இந்த ஏரியாவை சுற்றி அதை பார்த்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஏர்லியாக வந்திருந்தானாக்க 1/4 மணி நேரத்துக்கு முன்னே இந்த ஏரியாவே வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள் பூச்செடிகளும் மரங்களும். வா, இது கேட் நம்பர் 3. இந்த சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து கேட் நம்பர் 3. இந்த ட்ராக் தான் போட்டிருக்காங்க. சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ராக் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. காகிதப்பூ எத்தனை கலரில் வச்சுருக்காங்க. வீடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பா, ஒரு காலத்தில் ஊரில் இருக்கும்போது எங்கள் வீடு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ரெட் கலர் பூ மட்டும் தான் இருந்துச்சு, வேறு கலர் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை வகையான பூக்கள். கேட் நம்பர் 3 ஷேக் ஜாயித் மாஸ்க்கு. நடை பயணத்தோடைய சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். நான் நிற்கிற ஏரியா உங்களுக்கு இந்த போர்டும் தெரியும். கேட் நம்பர் 2 கிராண்ட் ஷேக் ஜாயித் மாஸ்க்கு, ஜாயித் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, துபாய் அல்லைன் முசஃபா. இந்த ரோட்டில் போயிட்டு தான் நான் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன். பெரிய பெரிய ட்ரக், பிரம்மாண்டமான ட்ரக்கெல்லாம் இந்த சைடில் தான் போகுது. அபுதாபியில் வந்து பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அபுதாபி வந்து ரொம்ப பெரிய சிட்டிங் கூட. கிட்டத்தட்ட யூஏஇயில் வந்து ஒரு 75% வரைக்கும் அபுதாபி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இப்போ என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஷேக் ஜாயித் மாஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். அது அல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஏரியா வந்து ஒவ்வொரு இதுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. சாதியத் ஐலாண்ட் எடுத்தேன்டாக்கா கல்ச்சர், அது சம்மந்தமான ஆர்ட்டு, மற்ற இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கும். இந்த யாஸ் சைடு போயிட்டேன்டாக்கா தீம் பார்க், எல்லா வகையான தீம் பார்க் வச்சுருக்காங்க. யாஸ் மால் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே போனாலே எல்லா இதையும் எல்லாத்தோட கனெக்டடாக இருக்கும். அப்போ ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்தேன்டாக்கா. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துக்கிட்டு ஒரு மேன்குரு ஏரியா இருக்குது. அது போல் ஜுபைல் மேன்குரு இருக்குது. ஏகப்பட்ட ஏரியா இருக்குது. நம்ம வருஷமாக சொல்லிகிட்டே போகலாம். இது சம்மந்தமான ஒரு வீடியோ தொகுத்து வழங்குறேன், அதையும் பாருங்கள். லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏரியாவில். பள்ளியாச உள்ளுக்குள்ளே ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
ஃபோட்டோ எடுக்குன்னு நினச்சேன்னாக்கா இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன், அதையும் பாருங்கள். சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். Falcon British School, British Nursery School. முருங்கை மரம், முருங்கைக்கீரை யாருக்கு தெரியும்? இந்த பள்ளியாசலில் தான் தொழுவ போகிறேன். சின்ன பள்ளியாசை. சூப்பர் ஹீரோ. விளங்கிடும். Legend Discovery subscribe பண்ணுங்க.